ஆதிசக்தி வண்டியில் எங்கே போயிட்டு வந்தேன் தெரியுமா? எங்கள் ஊரில் இன்றைக்கி ரேஷன் கடையில் அரிசி போட்டாங்க பார்த்துக்கோங்க. சரி ஓகே நம்மளும் போய் வாங்கிட்டு வந்துடலாமேன்னு சொல்லிவிட்டு வண்டியை எடுத்துகிட்டு ஜாலியாக ஹாப்பியாக கிளம்புனேன் பார்த்துக்கோங்க. எங்கள் அண்ணி சொன்னாங்க கூட்டமே இல்லைன்னு சொன்னாங்க. நானுமே அங்கே போனால் அங்கே கூட்டம் பார்த்துக்கோங்க. அங்கே போய் நின்றுட்டு வாங்கிட்டு வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே ஒரு வழி ஆயிட்டேன். சரியான வெயில் பார்த்துக்கோங்க. அப்படி ஒரு வெயில். உங்கள் ஏரியாவிலலாம் வெயில் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்போ நான் வாங்கிட்டு வந்ததுமே பைக்கை வீட்டு முன்னாடி விட்டுட்டு அப்படியே பையில இருந்த அரிசி எல்லாத்தையுமே எடுத்து முன்னாடி கொண்டு வச்சுட்டு பார்த்துக்கோங்க. வணக்கம் நண்பர்களே, இது உங்களுடைய அன்புள்ள ஆதிசக்தி யூடியூப் சேனல் ஆதிசக்தி. இப்போ என்ன பார்க்க வந்திருக்கும் தெரியுமா? இன்றைக்கி வந்து ரேஷன் கடையில் அரிசி போடுறாங்கன்னு சொன்னாங்க பார்த்துக்கோங்க. எங்கள் அண்ணி வேறு கூட்டமே இல்லை, ஆளே இல்லை போ அப்படின்னு சொன்னாங்க. அங்கே போனால் செம கூட்டம், அதுவும் சரியான வெயில். அடிக்கிற வெயிலில் நிற்க முடியாமல் நின்று ரேஷன் கடையில் அரிசி எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு. என்னதெல்லாம் போட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் அரிசி பார்த்திங்கன்னா நல்லா பொன்னி அரிசி மாதிரி நல்லா வெள்ளை வெளியேன்னு அழகாக இருக்குது பார்த்திங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பருப்புமே நல்லாயிருக்கும் பார்த்துக்கோங்க. இந்த பருப்பில் வந்து குழம்பு வச்சா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்துக்கோங்க. சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சீனியுமே வாங்கிட்டு வந்து சீனியுமே நல்லாயிருக்கும் பார்த்திங்களா. சூப்பராக இருக்குல்ல. அப்படியே கொஞ்சம் வாயில் போட்டுப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆயில், பாம் ஆயில் எண்ணெய். அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து என்னாலுமே நான் கோதுமை வாங்கணும்னு ஆசைப்படுவேன். ஆனால் கோதுமை கிடைக்கல பார்த்துக்கோங்க. இன்றைக்கி எல்லாருக்குமே கோதுமை கொடுத்தாங்க. அதனால் ஒரு 5 கிலோ வாங்கிட்டு வந்தேன். திரிச்சு வச்சுட்டோன்னா நம்ம வந்து கோதுமை தோசை, சப்பாத்தி, பூரி செஞ்சுக்கலாம்ல. அதனால வாங்கிட்டு வந்துட்டேன். ஓகே, இன்றைக்கி எங்கள் ஊரில் ரேஷன் கடையில் அரிசி போட்டாங்க. நான் இது எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன். நீங்கள் உங்கள் ஊரில் இந்த மாதிரி போட்டிருந்தாங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் என்னென்ன பொருள்லாம் வாங்குவீங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் வந்து ஆயில், எண்ணெய், பருப்பு, சீனி மட்டும்தான் வாங்குவேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.